அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நமக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன வடிவத்தில் இருக்கும், அந்த வடிவத்தினுடைய தன்மைகள் நம்மளுக்கு புரியணும். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ v is equal to u plus at அப்படின்னு சொன்னால் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, v of t is equal to u of t plus a of t into t அப்படின்றதுக்கு அர்த்தம். எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் டி. நம்ம அதை காமிக்கிறதில்ல. பல நேரங்களில் எக்ஸ்பிரஷன்ஸில் அப்படிப்பட்ட யூன்னு சொல்ல மாட்டாங்க, யூ ஆஃப் டி. வின்னு சொல்ல மாட்டாங்க, வி ஆஃப் டி. ஏன்னு சொல்ல மாட்டாங்க, ஏ ஆஃப் டி. அப்படி சொல்லப்படும் பொழுது அதை நுட்பமாக கவனித்து புரிஞ்சு உணர தெரிகின்றதா என்பதற்காகத்தான் இந்த ப்ராப்ளம். சரிங்களா? கேமரா க்ளோஸாக வந்துட்டோம். முதல்ல இந்த டயக்ராம், ரைட், அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் என்ன காமிக்கிறாங்கன்னா, திஸ் இஸ் வெலாசிட்டி, திஸ் இஸ் டைம். ஸோ டைம் மாற மாற வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. ரைட். ஏற்கனவே நான் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்லோப் கம்மியாக இருக்குது, அப்புறம் ஸ்லோப் என்ன ஆகுது பாருங்கள், ஸ்லோப் கூடுது. ரைட். அப்புறம் ஸ்லோப் குறையுது, அப்புறம் குறைஞ்சிருச்சு, அப்புறம் பாருங்கள் ஸ்லோப்பே இல்லை, ஜீரோ ஆயிடுச்சு. எனவே முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இல்லை. ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இல்லாட்டி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் படித்தோம் இல்லையா, v is equal to u plus at, s is equal to ut plus half at square, then v square is equal to u square plus 2as, இது எதுவுமே செல்லாது. இது மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வாங்க. ரைட். இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த t1ஐயும் t2ஐயும் பயன்படுத்தி வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சரியான்னு கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமில் ஆக்சலரேஷன் என்ன கிடையாது, ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் இல்லை, கைனமேட்டிக் ஈக்குவேஷன் செல்லாது. இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா x of t2 is equal to x of t1 plus v of t1 into t2 minus t1 plus half a into t2 minus t1 ஸ்கொயர்னு இருக்குது. அஞ்சாதீர்கள், இதை அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்களா? இது ஈக்குவேஷன் மீனிங் என்னென்னா, s is equal to ut plus half at ஸ்கொயர், அதைத்தான் அப்படி எழுதியிருக்காங்க. அதில் இனிஷியல் வேல்யூ இருந்துச்சுன்னா x of t1ன்னு போடுவோம்ல. ஸோ x of t2 ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா x of t2 is equal to x of t1 போட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எப்போ வேலிட் ஆகும்? ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருந்தா. ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருந்துச்சா? இல்லை, இது பிழை, தவறு. சிம்பிள். இப்போ முதல் பார்வை கஷ்டமாக தெரிஞ்சது, இப்போ எப்படி இருக்கு புரியுது. இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள். v is equal to v plus at, இது அர்த்தம் என்னன்னா v is equal to u plus at அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது எப்படி இருக்கு? v of t2 is equal to v of t1 plus a into t2 minus t1. இது உண்மை எப்பொழுது? ஒரே நேரத்தில் தான். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் யூனிஃபார்மாக இருந்தா. இல்லை, இதுவும் தவறு. மூணாவது, ஆவரேஜ், v average is equal to x of t2 minus x of t1 divided by t2 minus t1. This is correct. இது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. This is general equation. This is not kinematic equation. Of course kinematic equation, but it is general equation. Acceleration constant இருந்தால் மட்டும் ஒர்க் ஆகிற ஈக்குவேஷன் இல்லை. ஆவரேஜ் வெலாசிட்டினா displacement by time. Correct. Then acceleration average is equal to vt2 minus vt1. This is also correct. Final velocity minus initial velocity divided by time taken for change of that velocity. This is correct. C is correct, D is correct. Now we will come to E. E is equal to xt2 is equal to xt1 plus v average. No. இப்படி v average, a average நம்ம என்ன செய்யல? We have never come across such equation. It is wrong. No doubt, it is wrong. Then xt2 minus xt1 is equal to area under vt curve. Yes, this is correct. This is correct.
ஏன்னா இந்த கர்வ் இந்த 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 இடத்துல உள்ளது சொல்லுது, இது கீழே இருக்கக்கூடிய கர்வ் இது என்ன மீன் பண்ணுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய தூரம் தான் v, இந்த இடத்துல எவ்வளோ ட்ராவல் பண்ணோம், இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கர்வ் xt2 minus xt1 is equal to area under the vt curve bounded by time axis and dotted line shown. Yes, correct. இவ்வளோ தான் பிள்ளைங்களா. ஆனால் இதே இது நீங்கள் கேமரா அங்கே இதை ஃபோக்கஸ் பண்ணட்டும். இப்போ சாதாரண இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுன்னா ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தோணும், ஆனால் உண்மையில் ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ இப்படிப்பட்ட சமன்பாடுகள் கஜாமுஜான் இருக்கிறத பார்த்து அஞ்சாதீங்க பிள்ளைங்களா. அது என்னங்கிறத என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்கள். நீங்கள் பயப்படுற அளவுக்கு அது என்ன கிடையாது, எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம சேனல் இருக்கிறது தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. ஸோ கல்வியை உலகம் ஃபுல்லாக பரப்பின பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்குது இல்லையா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.